ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான கோயம்புத்தூர் ஸ்பெஷல் கத்திரிக்காய் சட்னி தாங்க பண்ண போறோம். இந்த கத்திரிக்காய் சட்னி செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். சுட சுட இட்லி கூட இந்த கத்திரிக்காய் சட்னி ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இப்போ வாங்க ஒரு சூப்பரான கோயம்புத்தூர் ஸ்டைல்ல கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கோயம்புத்தூர் ஸ்பெஷல் கத்திரிக்காய் சட்னி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 4 கத்திரிக்காய், 4 தக்காளி, 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம், இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி போட்டுக்கோங்க. இந்த மல்லி வாசம் தாங்க இந்த கத்திரிக்காய் சட்னிக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ மல்லியும் ஜீரகமும் நல்லா பொரியட்டுங்க. இப்போ ஜீரகம் மல்லி நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை 2 கொத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியை சின்னதா கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கையும் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அதில் போட்டுக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க. குக்கர்ல 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிக்கலாங்க. இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே இந்த மாதிரி கரண்டி இல்லைன்னா மத்து வச்சு நல்லா அந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. ரொம்பவும் மசிக்க கூடாதுங்க, ஒரு கடையல் மாதிரி இருக்கணும். இப்போ கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிட்டு இப்போ ஃபைனலா ஒரு தாளிப்பு கொடுக்கணும். நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு தாளிக்கிற கரண்டி போட்டுக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. 2 வரமிளகாய், இது கூடவே கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காய் சட்னியில ஊத்திக்கலாங்க. ஃபைனலா கொத்தமல்லி இலையை தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இன்னைக்கு சுவையான கோயம்புத்தூர் ஸ்டைல்ல கத்திரிக்காய் சட்னி செமையா ரெடி ஆயிட்டுங்க. சுட சுட இட்லி தோசை கூட இந்த கத்திரிக்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சர்பத் கிட் சேனல்ல நிறைய குக்கிங் வீடியோஸ், டிராவல் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பா விசிட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.